அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் ஒலுவன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அழகு தாவரமாக பயன்படுத்தக்கூடிய குரோட்டன்ஸை எப்படி ஈஸியாக பதியம் போடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம இந்த குரோட்டன்ஸ் செடியை பொதுவாக நர்சரியில் தான் அதிகமாக வாங்கிட்டு வருவோம். வீட்டில் எப்படி ஈஸியாக பதியம் போடுறதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எந்த மெத்தடில் பதியம் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங்ஸ் முறையில் இந்த செடியை புதுசாக பதியம் போட போகிறோங்க. அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹெல்த்தியான குரோட்டன் செடியிலிருந்து பென்சில் சைஸ் அளவில் இருக்க ஒரு சின்ன கிளையை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. வெட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க இலைகளை எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். வீடியோவில் காட்டுற மாதிரி சைடில் இருக்க சின்ன சின்ன கிளைகளையும் இலைகளையும் எடுத்துடணும். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள் அப்படியே நட்டு வச்சோன்னா அது மூலமாக செடியில் இருக்க தண்ணியெல்லாம் நீராவி போக்கு மூலமாக வெளியே போயிடும். அப்புறம் தண்டு காஞ்சு செடியும் கருகி போயிருங்க. அதனால தான் அந்த இலைகளை எல்லாமே வெட்டி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பதியம் போட போகிறோம். அதில் இருக்க கிளைகள் இலைகள் எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஐடியல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 சென்டிமீட்டர் அளவில் இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது. இந்த 10லேருந்து 15 சென்டிமீட்டர் அளவில் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் செடி ஈஸியாக முளைச்சி வரும். ரொம்ப நீளமாக எடுத்துக்கிட்டால் அதில் இருக்க தண்ணி நீராவி போக்கு மூலமாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் இப்போ இதை ரெண்டாக வெட்டி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா அந்த செடியோட அடிப்பகுதியில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சீவி விட்டுருங்க. அதாவது ஒரு ஸ்லாண்டிங் கட் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ஸ்லாண்டிங் கட் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கக்கூடிய ரூட்டிங் மீடியா, அதாவது நம்ம தோட்டத்து மண், அதுக்கப்புறம் தேங்காய் நார் பஞ்சு ரெண்டையும் சேர்த்து கலந்து நான் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ரூட்டிங் மீடியாவில் ஸ்லாண்டிங் கட் கொடுக்கும்போது அதிகப்படியான கான்டாக்ட் ஏற்படும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மேல்தோலை சீவி வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அடியில் கேம்பியம் லேயர்னு சொல்லக்கூடிய ஒரு திசு ஃபார்ம் ஆகுங்க. இந்த திசு மூலமாக தான் நமக்கு வேர்கள் உருவாக்கம் நடைபெற்று புதிய செடியாக தழைஞ்சு வரும். பொதுவாக நர்சரியிலலாம் பார்த்தீங்கன்னா, வேர் உருவாக்கத்திற்காக ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலோவேரா. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோற்றுக்கற்றாழை, அந்த சோற்றுக்கற்றாழையோட ஜெல்லை தான் நம்ம இன்றைக்கி ரூட்டிங் ஹார்மோனாக பயன்படுத்த போகிறோங்க. இது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மிக ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ரூட்டிங் ஹார்மோன். நான் அந்த அலோவேரா ஜெல்லை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் அலோவேரா ஜெல்லை மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன், வேறு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி அலோவேரா ஜெல்லை நம்ம ஸ்லாண்டிங் கட் கொடுத்த இடத்துல நல்லா நனையும்படியாக கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணுங்க. வச்சதுக்கப்புறம் நம்மளோட ரூட்டிங் மீடியாவில் சின்னதாக ஒரு ஹோல் ஏற்படுத்தி அதில் நம்ம வச்சிட போகிறோம். இவ்வளோதாங்க, சிம்பிளான டெக்னிக் தான், ரொம்ப கடினமான ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்லை. வச்சுட்டு தேவையான அளவு நம்ம தண்ணீர் விட்டு வச்சிடணுங்க. இது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இடத்துல வச்சிடாதீங்க. ஓரளவுக்கு ஈரப்பதம் அதிகமாகவும் இருக்கணும், நிழலான இடமாகவும் இருக்கணும், வெளிச்சம் ஓரளவுக்கு இருந்தால் போதுமானதுங்க. இந்த மாதிரி வச்சோம்னாவே நமக்கு செடியிலேருந்து சீக்கிரம் துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும். நான் வச்சு ஒரு 5லேருந்து 6 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, அந்த இலைகள் லேசாகவே துளிர்கள் தழைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு வேர்களே தெரிய ஆரம்பிச்சிருங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அழகாக அந்த சின்ன சின்ன கணுக்கள்லேருந்து நமக்கு துளிர்கள் விட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 25 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வேர்களை வெளியே எடுத்து காட்டுன்றதுக்காக காட்டுறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், வெள்ளை கலரில் இருக்கிறது வேர்கள் தாங்க. எவ்வளோ அழகாக தழைஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் கரெக்டாக ஒரு 50 நாளில் நமக்கு தேவையான இடத்துல நட்டு வச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.